என் பேர் வனிதா விஜயகுமார். இன்னைக்கு வரைக்குமே நான் என் பேரை மாற்றினதே கிடையாது. அது ஏன்னு எனக்கும் தெரியாது. ஸோ எனக்கு வாழ்க்கையில் நான் கல்யாணம் பண்ணேன். எனக்கு விஜய் ஸ்ரீஹரின்னு ஒரு பையன். ஒரு ஐ திங்க் 3 years அந்த மாதிரி இருக்கும் அவனுக்கு. ஸோ நிறைய பிரச்சனைகள் வாழ்க்கையில். அப்போது ஒரு சூழ்நிலை, அந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே இருக்க முடியல. நான் எங்கே போனாலும் எனக்கு பிரச்சனையாக இருக்குது. மற்றவங்கள பற்றி எனக்கு தப்பாக பேசி அவங்கள இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்கன்னு சொல்கிற பழக்கம், எஸ்பெஷலி த ஃபாதர் ஆஃப் மை சைல்ட் ஆர் சில்ட்ரன், கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன், சொல்ல விரும்பலை. ஸோ எனக்கு ஒரு சூழ்நிலை, அந்த சூழ்நிலையிலேருந்து நான் வெளியில் வரணும். இங்கே சென்னையில் இருக்கும்போது எனக்கு அந்த சூழ்நிலையில் இருக்க முடியல. நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன், ஜோவிகா என் வயிற்றில் இருக்கா. பட் எனக்கு இங்கே இருக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. ஸோ அப்பா அம்மா கிட்ட நான் வீட்டில் உட்காந்து பேசும்போது என் வீட்லேயும் என்னால் நிம்மதியாக இருக்க முடியல. ஏன்னா என்னதான் இருந்தாலும் அது ஒரு மேரேஜ்னும் போது ஒரு உரிமைகள் சிலது இருக்கும். மாமனார் மாமியார் வீடு அப்படின்னும் போது யார் வேணால் மருமக வருவாங்க, அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ஸோ அப்போது எங்கள் அம்மா திடீர்னு சொன்னாங்க, நீ அமெரிக்காவுக்கு போயிடலாம் வா அப்படின்னாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. நான் குழந்தையில் அமெரிக்காலெல்லாம் இருந்திருக்கேன், பிகாஸ் அம்மா அங்கே இருந்தாங்க, ரெஸ்டாரண்ட்லாம் வச்சுருந்தாங்க, நாங்கள் நிறைய வருஷம் அங்கே இருந்தோம், நான் படிச்சிருக்கேன் அமெரிக்காவில். திடீர்னு அமெரிக்காவுக்கு போகலாம் வானா, அங்கே யார் இருக்காங்கன்னு கேட்டேன். அமெரிக்கா இருக்குது, நம்ம போகலாம் அப்படின்னாங்க. அப்படின்னு ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷனில் எங்கள் அப்பா நான் நிம்மதியாக அந்த குழந்தைய பெற்று எடுக்கணும் அப்படின்றதுக்காக, உடல் ரீதியாக நான் சுகமாக இருக்கணும், எனக்கு எந்த ஒரு காயங்களும் மனசு இதுவும் குழந்தை வயிற்றில் இருக்கும் போது இருக்கக்கூடாதுன்றதுக்காக அப்பா எனக்கு சப்போர்ட் பண்ணி, நான் என் பையன் ஸ்ரீஹரி அண்ட் வயிற்றில் என் குழந்தை 4 மாதம் குழந்தை, 3 பேரும் ஃப்ளைட் எடுத்து அமெரிக்காவுக்கு போயிட்டோம். ஒரு நண்பரோட ஒய்ஃபு, அவங்க அங்கே சிங்கிளாக இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை, அந்த குழந்தை அந்த ஹாலிடேஸ் டைமுக்கு இந்தியா வந்திருந்தாங்க. ஸோ அவங்க சிங்கிளாக இருந்தாங்க. ஒரு லேடி, ரத்னா வெலகுப்புடி, ஐ ரிமெம்பர் ஹர் டுடே, தேங்க்யூ ரத்னாக்கா. ஸோ அந்த ஒரு சூழ்நிலையில் நான் போய் தனியாக அந்த கண்ட்ரியில் இருந்தேன். அங்கே ஒரு சில சப்போர்ட் கிடச்சிது. எதுக்கு வந்தேன், எதுக்கு இங்கே இருக்கேன்னே தெரியாது, தனியாக இருந்தேன். ஷகிலாக்கா ஒரு டயலாக் வச்சுருப்பேன் நான் படத்தில், நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க. ஒரு பொண்ணு வயிற்றில் குழந்தை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அம்மா கூட இருக்கிறத விட புருஷன் கூட இருக்கணும் அப்படின்ற ஒரு டயலாக். அது நான் வாழ்க்கையில் அனுபவித்த அந்த விஷயம். அது